ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு நிலவை பார்க்குறதுக்காக ஆஃபீஸ்க்கு வராங்க. வந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சோழன் திடீர்னு இங்கே வந்திருக்கீங்க? சோழன் வரலன்னு தான் ஆச்சரியம், வந்த ஆச்சரியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சோபனா எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்ததாக பேசாமல் சோழனுக்கும் இங்கே ஒரு டேபிள் சேரெல்லாம் கொடுத்துடலாம், அவரையும் இங்கேயே உட்கார வச்சு நம்மளை எங்கேயாச்சும் வெளியில் கூட்டிகிட்டு வர்றது இந்த மாதிரி டியூட்டியை வச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வச்சா கூட சந்தோஷம்தான், ஆனால் அவங்க யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டேன், நிலாவை மட்டும்தான் நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா நிலா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா எல்லாருமே கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு சோழன், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்கள் என் கூட கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூப்பிடுறாங்க. என்னாச்சு நிலா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் பேசுகிறது கொஞ்சமாவது சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? அவங்கக்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு நீங்கள் சொல்ல வரையா? அவங்கக்கிட்ட இல்லை, சேரன் அண்ணா கிட்ட நீங்கள் பேசினது சரியா சோழன்? அண்ணன் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்கிற எதையும் என் அண்ணன் தப்பாக எடுத்துக்காது, அந்த ஒரு தைரியத்தில் தான் நீங்கள் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது. அண்ணன் நைட்டு ஃபுல்லாகவே வருத்தம் மட்டும்தான் பட்டுக்கிட்டு இருந்துச்சு. என்னடா சோழன் இப்படியெல்லாம் பேசிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேசினது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு சோழன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்படி எதுவும் தப்பாக பேசலை நிலா அப்படின்ற மாதிரியே சொல்கிறேங்க. சோழன், நான் சொல்ல வரதே உங்களுக்கு புரியல, நீங்களே யோசிச்சு பாருங்கள், அண்ணங்கிட்ட நீங்கள் எப்படியெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழனும் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணங்கிட்ட நம்மளும் கொஞ்சம் ஓவராக தான் பேசிட்டோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான், உன்ன மாதிரி நிலாவையும் ஓசியில் போய் வேலை செய்கிறவன் நீ நினச்சிட்ருக்கியான்னு அப்படின்ற மாதிரி பேசினது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காரு. ஐயோ, இப்படியெல்லாமா நம்ம அண்ணங்கிட்ட பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம வானத்தை இருந்துட்டு மெடிக்கல் ஷாப்பில் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து டேப்லெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு இதை கொஞ்சம் வாங்கி எடுத்தாங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. வானத்தை இருந்துட்டு இதெல்லாம் எடுத்தாங்க வச்சுடு, நானே இவருக்கு டேப்லெட்லாம் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வானத்தி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, பரவாயில்லையக்கா, இப்போ நீங்களே கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க, என்ன நீ என்னை அக்கான்னு சொல்லி கூப்பிட்டுட்ருக்க, நான் என்ன உனக்கு அக்காவா? நான் உன்னோட சின்ன பிள்ளை தானே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, நானும் பிஎஸ்சிலாம் படித்து முடிச்சுட்டு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வானதி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் டாக்டர் வந்துடுறாரு. வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா வானதியை வந்து வெளியில் கூப்பிட்றாங்க. வானதியும் ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. என்ன விஷயம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க பிடிங்க, இது உங்களோட வண்டி சாவி, அது எனக்கு தெரியும், இந்தாங்க பிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொடுக்குறேங்க. எதுக்கு டாக்டர் எங்கிட்ட கொடுக்குறீங்க? நான் தான் காரை எடுத்துட்டல, நீ வண்டி கேட்டல, பிடிமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி கொடுக்குறாரு. வானதிக்கு சந்தோஷம் தாங்கிக்கவே முடியல. எவ்வளோன்னு சொல்லுங்கள் டாக்டர், அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம், முதல்ல உனக்கு வண்டி பிடிச்சிருக்கான்னு போய் ஓட்டி பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு வானத்தையும் ஓட்டி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அவங்களுக்கு அந்த வண்டி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இனிமேல் இந்த வண்டியை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வானத்துக்கு சந்தோஷம் தாங்கிக்கவும் முடியல. அதுக்கடுத்து தான், நான் போய் பாண்டியை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. பாண்டி இருந்துட்டு வானத்துக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிகிட்ருக்காரு. போய் கவரை எடுத்துகிட்டு வா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. 1க்கு 2 தடவை அந்த வண்டியை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. சரின்னு சொல்லிட்டு வானதி வண்டியில் வராங்க. வண்டியில் வந்த உடனே பாண்டி கண்ணன் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்ன வானதி, வண்டியில் வந்திருக்க, உங்கள் அண்ணன் வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது டாக்டரோட வண்டி, ஏன் வண்டி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டரோட வண்டி உன்னோட வண்டியை எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவர் தான் கார் எடுத்துட்டாருல்ல, அதனால் வண்டியை எனக்கே கொடுத்துட்டாரு, எவ்வளோ என்ன ஏதுன்னு சொன்னாரா? அதெல்லாம் எதுவும் சொல்லலை, அதனால் இது என்னுடைய வண்டி, அவர் எதுவுமே சொல்லலைன்னு சொல்கிறேன், அது எப்படி உன்னோட வண்டியாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. சரி, நீ வந்து செக் பண்ணி பாருவா, ரொம்ப பழைய மாடல் தான்,
வண்டியும் சரி கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நீ இப்படி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட நான் எத்தனை நாளாக வண்டி வேணும் வண்டி வேணும்னு சொல்லியிருக்கேன். அதை பற்றி நீ ஒரு வார்த்தையாவது பேசியிருப்பியா? பேசினதே இல்லை. ஆனால் டாக்டர் கிட்ட நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவர் டான்னு அடுத்த நாளே வண்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கெல்லாம் என் மேலே கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. யாருக்கு அக்கறை இல்லை? இங்கே பாரு நீ அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த கவரை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அது வண்டி இருக்குது. அதை பார்த்த உடனே வானதி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போத்துட்டு தான் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.